ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய செய்தியை உங்கள் நடுவில் கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த பிரதர் குமாரசாமி என்னும் போதகர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் என்ன செய்கிறேன் என்பது தெரியும். நன்கு நான் இங்கே அதாவது பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு நபர். இலங்கையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப் மர்சி என்ற மினிஸ்ட்ரி செய்து வருகிறேன். அங்கே இந்த வருடத்திலே அந்த கட்டிடம் கட்டி முடிகிறது. இன்னும் ஒரு 10 விதமான வேலைகள் இருக்குது. அது முடிந்ததும் நாங்கள் அங்கே 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிப்பதற்கு வர இருக்கிறார்கள். டீச்சர்ஸ் அண்ட் கார்டு இப்படியாக பல்வேறுபட்ட வேலைகள் உங்களுக்கு தெரியும் இருக்கிறது. அவர்களை பே பண்ண வேணும். என்னுமா பிள்ளைகளுக்கு ஒரு நேர சாப்பாட்டையும் கூட கொடுத்து அனுப்பலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். உங்களில் யாருக்காவது அதற்கு மாதம் ஒரு பிள்ளையை சப்போர்ட் பண்ணுவதானால் $50 செலவாகிறது. அப்படி விருப்பமானால் நீங்கள் சிஸ்டர் நாகேஷையோ பிரதர் குமாரசாமியோ நீங்கள் அணுகினால் அவர்கள் உங்களுக்கு என்னுடைய டீட்டெயில்ஸை தருவார்கள். சற்று தொண்டை அடைத்திருக்கிறது. காலையில் ஒரு சர்ச்சில் கொஞ்சம் கணக்கு பேசிட்டேன் போல இருக்கிறது. பரவாயில்லை. இங்கே வாசிக்கப்பட்ட ரூத்துடைய புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நாம் பழைய ஏற்பாட்டிலே நன்கு தேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் போதகருடைய அம்மா இருவரும் சொல்லக்கூடாது. இன்னொரு போதகர் இருக்கிறார், அவரும் சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே எத்தனையாவது புஸ்தகம் பிரதர் ஜெகாமும் சொல்லக்கூடாது. இவர்கள் தவிர யாராவது சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலே எத்தனையாவது புஸ்தகம் ஒரு சிஸ்டர் படவை அண்ணுறாங்க. சாரி, பரவாயில்ல, சொல்லுங்க. கிளெவர் கேர்ள். ஆமேன். 8வது பல இடத்துல கேட்டேன் சிஸ்டர், ஒருத்தரும் சொல்லல. ரியலி ஐம் சோ கிளாட். 8வது புஸ்தகம். இந்த 8 என்று சொன்னால் வேத அடிப்படையிலே நிறைய போதர்கள் இருக்கிறீர்கள். நான் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் அல்லவா. 7 என்றால் வேத அடிப்படையில் ஒரு நிறைவு, ஒரு பரிபூர்ணத்தை சொல்லுகிறது. 8 ஒரு புதிய ஆரம்பம். இதற்காக ஒரு பழைய ஏற்பாட்டிலே அதுவும் புறஜாதி என்று கணிக்கப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததியில் 10 ஜெனரேஷன்ஸுக்கு இவர்களை சேர்க்கக்கூடாது என்று சொன்ன ஒரு மோவாபிய, அதுவும் பெண், அதுவும் விதவை, இவர்களுடைய பெயரை இதற்குள்ளே சேர்த்திருக்கிறார்கள். இது ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம். இந்த புஸ்தகத்துக்குள்ளாக ஒரு புறஜாதி பெண், அதுவும் தள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறார்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆதிகாமம் 19வது அதிகாரத்திலே லோத்தினுடைய மகள்கள் தங்களுடைய சொந்த தகப்பன் ஊடாக பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். அவர்களை 10 ஜெனரேஷன்ஸுக்கு ஆபிரகாமுடைய சந்ததியோடு சேரக்கூடாது. அது கடவுளுக்கு பிரியமற்ற அசிங்கமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ஆகவே அந்த சந்ததியில் ஒன்றுதான் இந்த மோவாபிய சந்ததி. அந்த மோவாபிய சந்ததியில் பிறந்த ஒரு பெண்ணுடைய பெயரோடு கூட இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். பெண்களுக்கு, யூத பெண்களுக்கே பெரிய கௌரவம் இல்லை. அப்படி இருக்கும்போது இது ஒரு அந்நிய பெண்ணுடைய பெயர் வந்திருப்பதற்கு ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் எல்லோரும் ருத் புத்தகம் நன்றாக, ருத் புத்தகம் தெரியாது என்று சொல்வர்கள் இருந்தால் கரங்களை உயர்த்துவீர்களா? ருத்து பற்றியே தெரியாது, இப்படி ஒரு புத்தகம் இருக்குது எங்களுக்கு தெரியாது அப்படி எல்லோருக்கும் தெரியும். வெரி குட். ஆகவே லிட்டரலாக எழுத்து பிரகாரமாக இருக்கிற கதைக்குள்ள நான் போகல. நான் நினைக்கிறேன், எனக்கு டைம் சொல்லல, ஒரு 25-30 நிமிடம். ஓகே. ஆகவே நான் அந்த 25-30 நிமிடங்களுக்குள்ளாகவும் இந்த காரியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகவே அந்த ஹிஸ்டரி அவர்களுடைய உங்களுக்கு தெரிந்த அந்த கதைக்குள்ளே போகவில்லை. சுருக்கமாக பார்க்க போனால் 1வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களையும் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஜூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரத்திகளோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரல், ஒருவன் பேர் மக்லோன், இன்னொருவன் பேர் கிலியோன். யூதாவுள்ள பெத்லகேம் ஊராளாகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். முதலாவதாக இந்த பெயர்களை ஆவிக்குரிய
அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. ஒரு இஸ்ரவேல் சந்ததியை சார்ந்த ஒரு குடும்பம் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அப்பத்தின் வீடாகி பெத்லகேமில் இருக்கிறார்கள். அந்த கணவனுடைய பெயர் எலிமெலேக்கு. எலிமெலேக்கு என்று சொன்னால் God is my king, கர்த்தர் என் ராஜா. நல்ல கம்பீரமான ஒரு மீனிங்காக இருக்கிறது. அங்கே நகோமி என்று சொன்னால் மகிழ்ச்சி. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளையின் பேர் மக்லோன், மற்றொன்றுடைய பேர் கிலியோன். மக்லோன் என்று சொன்னால் நோய், கிலியோன் என்று சொன்னால் ஏக்கம். ஆகவே இந்த 4 பேரும், ஆனா வீட்டு தலைவன், நான் தலைவியை குற்றம் சொல்ல விரும்பல, என்ன நானும் ஒரு வீட்டு தலைவி. ஆகவே அவர்களுடைய பக்கத்தில் இன்றைக்கு நிற்க போகிறேன். என்ன என்று சொன்னால், இந்த மக்களோர் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுகிறார். என்ன தீர்மானம்? இங்கே பஞ்சம் வரப்போகிறது. ஆகவே அந்த மோவாப் தேசத்துக்கு போய்விடலாம். மோவாபியரோடு 10 ஜெனரேஷன்ஸுக்கு சேர வேண்டாம் என்று சொன்னார். ஆகவே இவர்கள் இப்படி போகிறார்கள். போய் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரிந்தபடினால் நான் சொல்லிவிடுகிறேன். எலிமெலேக்கு அங்கே மரித்து போகிறார். எலிமெலேக்கு என்றால் அதாவது God is my king, கடவுள் ராஜா என்று சொன்ன அர்த்தத்தை உடைய பெயருள்ள மனிதன் அவர் என்ன செய்வார்? கடவுளுக்கு விரோதமான ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த இடத்தில் போய் மரித்து விடுகிறார். அதன் பின்பதாக அவருக்கு 2 பிள்ளைகள், ஒன்று மக்லோன், மற்றது கிலியோன். மக்லோன் என்றால் நோய், கிலியோன் என்றால் ஏக்கம். இவர்கள் இருவரும் லவ் பண்ணி செய்திருப்பார்கள் போல தெரியுது, எனக்கு தெரியாது, இங்கே அதை பற்றியெல்லாம் இல்லை. அங்கே பின்னால் பெரிய போதகர் இருக்கிறார், அவருக்கு தெரிஞ்சால் பிறகு எனக்கு சொல்லித்தர எடுக்கும். நான் நினைக்கிறேன் லவ் பண்ணி செய்திருக்கலாம். ஏனென்றால் நகோமி கொஞ்சம் கடவுளுக்கு இடம் கொடுக்கிற பெண் போல இங்க பின்னாலே பார்க்கும்போது தெரிகிறது. ஆகவே அவர்கள் அந்த மோவாபிய பெண்கள் இருவரை திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். ஒர்பா என்றால் பன்றிக்குட்டி என்பது அர்த்தமாக இருக்குது. 2வது ஏக்கம் என்று பேரு, அதாவது அர்த்தத்தை கொள்ளும் பேருடைய கிலியோன் ஒர்பாலை திருமணம் செய்கிறார். ஒர்பால் என்றால் பன்றி குட்டி என்பது அர்த்தமாக இருக்கிறது, அல்லது கழுத்து என்பது அர்த்தமாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒர்பால் 2வது மகனை திருமணம் செய்கிறாள். மூத்த மகன் நோய் மக்லோன். மக்லோனை ருத்து திருமணம் செய்கிறாள். ருத்து என்று சொன்னால் கம்பேஷனேட் ஃப்ரெண்ட் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அந்த கம்பேஷனேட் ஃப்ரெண்ட் யாரை திருமணம் செய்தால்? மக்லோன். மக்லோன் என்று சொன்னால் என்ன? நோய். நாம் எல்லோரும் இன்றைக்கு ஒர்பாலையும் விட்டுடுவோம், கிலியோனையும் விட்டு விடுவோம். அவர்களுடைய கதை அப்படியே முடிந்து விடுகிறது, மறித்து விடுகிறார் கிலியோன். ஒர்பால் பின்மார்க்கம் அடைந்து போய்விடுகிறாள். ஆகவே அவர்களை விட்டு விடுவோம். இப்பொழுது ருத்தையும் போவாஸையும் நகோமியையும் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே போவாஸ் என்று சொன்னால் ஹெல்த், ஸ்ட்ராங், அடுத்தது ரிச்சஸ் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். ஆரோக்கியம், பலம், ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். ஆகவே முதல் மக்லோன், நாம் ஒவ்வொருவரும் மனிதராய் பிறக்கும் போது ஆதாமுக்குள் ஜென்ம பாவம் என்ற அந்த பாவ நோய் நாம் ஒவ்வொருவரையும் விரும்பியோ விரும்பவில்லையோ அது நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. உண்மையா? உங்களுக்கு யாராவது பொய் சொல்ல, பெருமைப்பட, சண்டை போட, அக்லி காரியங்கள் செய்ய கற்றுக் கொடுத்தாங்களா? ஒரு அம்மா அப்பாவும் சொல்லித்தர மாட்டாங்க. ஈவன் ஒரு அடிமட்டத்திலே இருக்கிற பெற்றார் கூட அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அது இயல்பாக ஆதாம் சம்பாதித்த அந்த ஜென்ம பாவம். ஆகவே அந்த மக்லோன் அவர் என்ன செய்கிறார்? அவளை அந்த கம்பேஷனேட் ஃப்ரெண்ட் என்று சொல்லத்தக்க அர்த்தம் உடைய அந்த பெண் அவள் திருமணம் செய்து கொள்ளுகிறாள். திருமணம் செய்த பின்பதாக அந்த மக்லோன் நோய் மரித்தது. நமக்குள்ளே பாவம் மரிக்க வேண்டும். நான் சொன்னேன், எழுத்து பிரகாரமான அர்த்தம் அல்ல, ஆவிக்குரிய ரத்தத்தை பொருளைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதற்காக இந்த ருத் புத்தகம் இங்கே வந்தது என்பதற்காக. ஒரு புரஜாதி பெண், அவளுடைய பேர் கம்பேஷனேட் ஃப்ரெண்ட் என்பது. ஆகவே அவள் அந்த மக்லோன் ஒரு நோயை, சிக்னஸை திருமணம் செய்திருந்தால் அந்த நோய் மரித்து விட்டது. நமக்குள்ளே மரணம், நோய்க்கு ஒரு மரணம், பாவத்துக்கு ஒரு மரணம், தேவையற்ற கடவுளுக்கு விரோதமான காரியங்களுக்கு ஒரு மரணம் நேரிடுவது நல்லம். ஏசாயா 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, ஏசாயா அங்கு உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதை கண்டு அப்பொழுது அவர் என்ன செய்தார்? வர்ஷிப் பண்ணினார். இல்லை, ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் நான், அப்படி என்று கதறினார். காரணம் என்ன? ஏசாயாவுக்கு ஒரு அழைப்பு இருந்தது. அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அந்த அரண்மனையிலே
உசியா ராஜாவின் ஆரம்பம் நன்றாக இருந்தது, இறுதியிலே ஒரு குஷ்டரோகியாக மரித்தார். காரணம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடியினார். ஆகவே அந்த உசியா ராஜாவை புகழுகிற ஒரு மனிதனாக அந்த அரண்மனையில் இருந்திருக்கலாம். ஆகவே அந்த உசியா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் ஒரு தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. அந்த தரிசனத்தில் இருந்து இயேசுவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், 1000 வருஷ அரசாட்சி, புதிய வானம் புதிய பூமி எல்லாவற்றையும் அந்த ஏசாயா புஸ்தகத்தின் 66 அதிகாரங்களிலும் இந்த 66 புஸ்தகத்திலும் மேன்மையாக கருதப்பட வேண்டிய அந்த மேசியாவை அவர் எழுதி வைத்தார். ஹல்லேலூயா. அங்கே ஒரு மரணம் வந்தது. நமக்குள்ளும் ஒரு மரணம் இருக்க வேண்டும். அதே நான் ஆதாமுக்குள் பாவத்தில் பிறந்திருக்கிறேன், இந்த பாவத்துக்கு நான் மரிக்க வேண்டும். அதற்காகத்தான் பாவமே இல்லாத அந்த இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே 6 மணித்தியாலங்கள் இப்படியாக கைவிடப்பட்டவராக அங்கே தொங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு க்ஷணப்பொழுது ஏலி ஏலி லாமா சபக்தானி, எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன அந்த க்ஷணப்பொழுதிலே நம் எல்லோருடைய பாவம் அவர் மேலே விழுந்தபடினால் பிதா ஒரு வினாடி அவருடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். ஆனால் உருக்கமான இரக்கத்தினாலே இயேசுவை அவர், ஏனென்றால் அவர் பாவம் செய்யவில்லை, நமக்காக பாவமாக்கப்பட்டபடியினால் அவர், அதாவது பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் உயிரோடு எழுந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்காக இயேசு அந்த பாவத்துக்காக மரித்தார். அதற்காக அவர் எங்களுக்கு ஒரு முன்னோடியாக என்னத்தை வைத்தார்? அதாவது ஞான ஸ்நானம் என்றதை வைத்தார். அதாவது தண்ணீரிலே முழுகி ஞான ஸ்நானம், இயேசு யோர்தானில் முழுகித்தான் எடுத்தார். பேப்டிசோ என்ற அந்த கிரேக்க பதத்தின் அதாவது மொழியாக்கம் தமிழிலே முழுக்கு என்பதாக இருக்கிறது. ஆகவே அப்படி நமக்கு எதற்காக அந்த முழுக்கு வைத்தார்? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்து 3 நாட்கள் அந்த கிரேவியாட்டில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். அதன் பின்பதாக அவர் உயிரோடு எழுந்திருந்தார். ஆகவே அவர் எனக்காக மரித்தார், அவரோடு கூட நானும் என்னுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த தண்ணீருக்குள்ள எங்களுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணி அவர் எப்படி அதே சரீரத்தில் ஆனால் பாவமற்றவராக எழுந்து, அவருக்குள் பாவம் இருக்கவில்லை, நமக்கு முன்னோடியாக எழுந்திருந்தாரோ அதே போல ஒரு கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நாம் எழுந்திருந்து இருக்கிறோம். ஆகவே அந்த பாவத்துக்கு மரித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா? நான் பாவத்துக்கு மரித்தேன், அதாவது ஆதாம் சம்பாதித்து தந்த அந்த பாவத்துக்காக என்னுடைய பாவ உணர்வுகள் எல்லாம் சிலுவையில் அறியப்பட்டது என்றதுக்கு அடையாளமாக நான் மரித்திருக்கிறேனா? அங்கே அந்த மக்லூன் மரித்ததும் பின்பதாக என்ன நடக்கிறது? இவள் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் மேக் பண்ணுகிறாள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போறது, போவாஸ் எதற்கு நான் ஒப்பிடுகிறேன் என்றால் மணவாளன் இயேசு கிறிஸ்து. ருத்தை எதற்கு ஒப்பிட போகிறேன் என்றால் மணவாட்டி சபை. நகோமியை எதற்கு ஒப்பிட போகிறேன் என்று சொன்னால் அவள் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? யோவான் 16 பார்க்கலாம். பாவம், நீதி, நியாயத்தை கண்டித்து உணர்த்த, சகல சத்தியத்தில் நடத்த, 1 யோவானிலே சத்தியத்தை போதிப்பதற்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டது சபையை பரலோகத்துக்கு நேராக தேவனுடைய சட்ட திட்டங்களுக்குள்ளாக நடத்துவதற்கு ஒரு கைடாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த நகோமியை நான் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிட்டு இந்த இடத்துல பேச இருக்கிறேன். போவாஸ் மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கும் ருத்து மணவாட்டியான சபை. இப்பொழுது இருந்து பழைய ருத்து மறந்து விடுங்கள், ஒரு ரூபாய் எல்லாத்தையும் மறந்து விடுங்கள். இப்பொழுது எனக்கும் உங்களுக்கும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும், அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த உறவிலே நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த ருத்துடைய கதையிலிருந்து பார்க்க போகிறோம். அங்கே கணவன் பிள்ளைகள் இருவரும் மரித்து விட்டார்கள். அதாவது எலிமெலேக்கும் மரித்து விட்டார். ஆகவே நகோமி என்ன செய்கிறாள்? தன்னுடைய மருமக்களை அழைத்து, பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய தேசத்துக்கு, உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு, உங்களுடைய தெய்வங்கள் இடத்துக்கு திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இருவரும் நகோமியை கட்டி அணைத்து அழுகிறார்கள். அழுது ஒருவாள் என்ன செய்தால், அண்டி சொல்வது நியாயம்தான், இனி அண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தர முடியாது என்று அவள் பழைய வாழ்க்கைக்கு அவள் திரும்பி போய்விட்டாள். இது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு யூத குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு பெண் பேக்ஸ்லைட் ஆகிறதை பார்க்க
பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவள் தன் தேசத்துக்கு விட்டு வந்த இடத்துக்கு திரும்ப போகிறாள். ஆனால் ருத்தோ இங்கே ஒரு ஃபர்ம் டிசிஷன், ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் மேக் பண்ணுகிறாள். என்ன டிசிஷன்? அங்கே பார்க்கும்போது 15-16 வசனம், ருத் சாப்டர் 1 verse 15 and 16. சிஸ்டர் நாகேஷ் வாதிப்பீங்களா? 17 வரைக்கும். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 17 நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அவள் ஒரு ஃபர்ம் டிசிஷனை மேக் பண்ணுகிறாள். அதுவும் ஒரு வயது போன தன்னுடைய மாமியாரோடு ஒரு திருமண உடன்படிக்கை, மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க கூடாது என்று சொல்லி அவள் ஒரு திட்டவட்டமான ஒரு தீர்மானத்துக்குள்ளாய் வருகிறாள். ஆனால் அவள் எடுக்கிற தீர்மானத்துக்கு பின்னாக எத்தனையோ பின்விளைவுகள் உலக பிரகாரமா பார்க்க போனால் இருக்குது. ஒரு புதிய தேசம், புதிய பாசை, புதிய மக்கள், எல்லாமே புதிசு. ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய மாமியை காக்கும்படிக்கு அவள் ஒரு தியாக சிந்தையோடு அவள் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுகிறாள். மரணமே அல்லாமல் நான் உம்மை விட்டு போக மாட்டேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு பிரிக்க கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாம் எந்த காரணம் கொண்டும் பின்னோக்கி பார்க்க கூடாது. உலகம் மாயை உள்ளது, அது கவர்ச்சி உள்ளது, நம்மை ஈர்க்க பார்க்கும், தற்காலிகமான சந்தோஷங்களை தந்து நம்மை ஈர்க்க பார்க்கும். ஆகவே இவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட பொய்யான காரியங்களை கொண்டு வந்து சத்தியத்துக்கு முரணான காரியங்களை செய்யும்படி ஏவும். ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? அந்த ஒருவாளை போல பின்னோக்கி போகாதபடி அவள் பெத்லகேமை நோக்கி நடக்கிறாள், அப்பத்தின் வீட்டை நோக்கி நடக்கிறாள். நாமும் பின்னோக்கே நான், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தில் நாம் கடைசி வரைக்கும், கடைசி அந்த வினாடி நம்முடைய ஜீவனை வந்து கர்த்தர் எடுக்கிற வரைக்கும் அல்லது மறுரூபமாக இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் நாம் அந்த டிசிஷன்ல ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சபையானது, அதாவது கர்த்தரோடு வைத்திருக்க, ஆவியானவரோடு, சபையோடு வைத்திருக்க ஐக்கியத்திலே, தேவனோடு வைத்திருக்க ஐக்கியத்திலே உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆல்ரெடி 10 நிமிஷம் போயிட்டுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 2 வசனங்களையும் வாசிக்கிறேன். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோபாவிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் ஒரு சுயநலமற்ற தியாக சிந்தையோடு கூட, பாருங்கள், அது மத்திய கிழக்கு நாடு, அங்கே மத்தியானத்தில் வெயில் குறைந்தபட்சம் 50 டிகிரியாவது இருக்கும். ஆனால் அவள் தன்னுடைய உலக பிரகாரமான அலங்காரங்கள், தன்னுடைய ஸ்கின் கருத்துப்போம், அழகு கெட்டுப்போம், ஒன்றையும் அவள் யோசிக்கவில்லை. எடுத்த டிசிஷனுக்காக அடுத்தது அவள் என்ன செய்கிறாள்? தியாக சிந்தையோடு கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுவதற்கு போகிறாள். சபைக்காக என்ன செய்கிறோம்? உண்மையாக இந்த சபை உதாரத்துவமாக கொடுக்கிற சபை. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் உங்களுக்கு மேலாக இந்த சபையோடு கூட எனக்கு ஐக்கியம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உதாரத்துவமாக கொடுக்கிறவர்கள். ஆனால் சபை, அது சபை வளர்ச்சிக்காகவும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது. நம்முடைய பிளத்துக்கு மிஞ்சி, அவள் ஒரு யங் விடோ, ஆனாலும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள் மத்தியிலே வேலை செய்வதற்கு அவள் பயப்படவில்லை. அந்த தோட்டத்திலே போய் வேலை செய்வது அவமானம் அல்லவோ, ஒரு
ஸ்லேவரி ஜாப் அல்லவோ என்றெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. அவள் எடுத்த அந்த டிசிஷனுக்காக அவள் என்ன செய்கிறாள்? ஹார்ட் ஒர்க் பண்ணுவதற்கு போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்கும்போது தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தான் தான் வேலை செய்ய வேண்டும். என்னுடைய மாமிக்கு வயது போய்விட்டது, இனி அவர்கள் குனிந்து அந்த கதிர்களை பொறுக்கி அடித்து எடுத்து கொண்டு வருவதற்கெல்லாம் முடியாது என்று சொல்லி அவள் அந்த தான் அதாவது ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மூன்றாவது தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை என்னதென்று அவள் அறிந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸுக்கு உண்மை உள்ளவளாக இருக்காள். அதாவது தன்னுடைய பொறுப்புக்கு உண்மை உள்ளவளாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே வயல்வெளியிலே போய் வேலை செய்யும் போது நீங்கள் வீட்டிலே வாசித்து உங்களுக்கு நன்றாகவே இந்த காரியம் தெரியும். அவள் போவாசுடைய தோட்டத்துக்கு போறாள். அவளுக்கு போவாசையும் தெரியாது, தோட்டத்தையும் தெரியாது. அவள் ஒரு எதேச்சியாய் போவது போலதான் போகிறாள். ஆனால் அந்த இடத்திலே அவள் போகும்போது முதலாவதாக அங்கே ஒரு மேனேஜர் இருக்கிறார், வேலைக்காரர் வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறதை பார்க்கிறோம். அவள் அங்கே போய் பொறுக்கி கொண்டிருக்கிறாள். மத்தியான வேளையிலே அங்கே பிரேக் டைம் வந்த போது அவள் அந்த குடிசையில் போய் அந்த வேலைக்காரர் தங்கி இருக்கிற இடத்திலே அங்கே சென்று அவள் சாப்பிடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அங்கே சாப்பிடும் போது போவாஸ் அந்த தோட்டத்தின் ஓனர் வருகிறார், சொந்தக்காரன் வருகிறார். வந்த போது யார் ஒரு புதுமுகம் இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். கேட்ட போது அந்த மேனேஜர் பயத்தோடு சொல்வார், இப்போ கொஞ்ச நேரத்து முதல் தான் இந்த கொட்டிலுக்கு வந்தா, அதுக்கு முதல் அவ பொறுக்கி கொண்டிருந்த நகோமியோட வந்த மோபாவிய அந்த பெண் அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆகவே அங்கே அதாவது அந்த மேனேஜர் பயந்தார், ஒரு மோவாவிய பெண், விதவை பெண், இவர்களை நாங்கள் சேர்க்க கூடாது, அது வேத எச்சரித்திருக்கிறது என்று சொல்லி அவர் பயந்தார். ஆனால் அந்த மேனேஜருடைய கண்களில் மாத்திரமல்ல, போவாசுடைய கண்களிலும் தயவு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கென்று ஆவிக்குரிய ஃபர்ம் டிசிஷன்ஸ் எடுத்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்று சொல்லி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த கேட்ஸ் திறக்க வேண்டுமோ அந்தந்த கேட்ஸை திறப்பார். ஹல்லேலூயா. அது இரும்பு தாழ்பாலா இருக்கலாம், வெண்கல கதவாக இருக்கலாம், அதையெல்லாம் உடைத்து கர்த்தர் உங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே வந்த போது அங்கே போவாசுடைய கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைக்கிறது. அப்பொழுது போவாஸ் சொல்றார், நீ வேறு இடங்களுக்கு போகாதபடிக்கு இங்கே என் வேலைக்கார பெண்களோடு இருந்து வேலை செய் என்று 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது போவாஸ் ருத்தை பார்த்து, மகளைகள் பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூட work is permanent. ஒரு பிஆருக்காக, ஒரு ஆஸ்திரேலியன் சிட்டிசனுக்காக என்ன பாடுபடுகிறார்கள். ஆனால் இந்த பெண்ணுடைய சந்ததி எப்படி வளர்கிறது என்பதை நாம் பார்க்க போறோம். அவளுக்கு ஆரம்பம், அதாவது எடுத்த உடனே கர்த்தர் உச்சியில கொண்டு வைக்கவில்லை. அவளுக்கு அந்த போன இடத்திலே அங்கே தயவு கிடைக்கிறது, சாப்பாடு கிடைக்கிறது, எக்ஸ்ட்ரா கோதுமையெல்லாம் வேணுமென்று பர்பஸ்லி விட்டு விட்டு போகிறார்கள். அது மாத்திரமல்ல, நீ இங்கேயே இருந்த என் வேலைக்கார பெண்களோடு வேலை செய்ய, ஒர்க் இஸ் பெர்மனன்ட். உங்களுக்கு இன்றைக்கு எதையெல்லாம் நீங்கள் இழந்து போய் நிற்கிறீர்களோ அதை தருவதற்காக ஒரு நித்தியமான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்காக இந்த மாலை வேளையிலே இயேசு உங்கள் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது 2:10, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்த அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அவள் அங்கே என்ன செய்கிறாள்? இந்த 10வது வசனத்தை பார்க்கும் போது, அந்நிய தேசத்தாளாய், நான் ஒரு அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனால் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவள் தாழ்மையோடு கூட தன்னை ஒரு அந்நிய தேசத்தால், பழமையை அவள் மறக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும், எங்களுக்கு ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்குது, யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், பல்வேறுபட்ட காரியங்கள் இருக்கலாம். அதை நாம் மறந்து விடவே கூடாது. எந்த நிலையில் இருந்து கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்தார். இங்கே நாம் வந்திருந்த போது சகோதரி ஒரு பாட்டு போட்டிருந்தார்கள், இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்ற பாட்டை போட்டிருந்தார்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆனால் நீங்கள் அவரோடு கூட எடுத்த டிசிஷன்லே மாறாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இவள் அப்படியாக இருந்தபடியினால் அவளுக்கு என்ன நடக்கிறது? 7ஆம் பார்க்கும் போது, 5ஆவதாக பார்க்கும் போது, அவள்
தாழ்மை உள்ளவள் மாத்திரமல்ல, நன்றியுள்ளவள். அங்கே என்ன செய்கிறாள்? 13வது வசனத்திலே, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். இங்கே பார்க்கும்போது அவள் நன்றியுள்ளவள். என்ன செய்கிறாள்? நான் உம்முடைய வேலைக்காரரோடு இருக்க தகுதி இல்லை, ஆனாலும் எனக்கு இப்படியாக உம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததே என்று சொல்லி அந்த மனுஷன் செய்த உதவிக்கு நன்றி சொல்லுகிறாள். கர்த்தர் எங்களுக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் எவ்வளவோ கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்பட்டு, யுத்தத்தினால், ஏன் இந்த தேசத்திலேயே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு many thousand people பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று நியூஸ்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னையும் உங்களையும் எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் நன்றி சொல்லி இருக்கிறோமா? ஒரு 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 கதை, ஒருவேளை உங்களுக்கும் அது தெரியும். ஒருவர் இந்த கோவிட் டைமிலே அவர் ஆஸ்பத்திரிக்கு போனாராம், ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம். போன போது அந்த கோவிட் டைம்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சிலிண்டர் கேஸ் கொடுப்பார்கள், ஆக்சிஜனை கொடுப்பார்கள். அந்த ஆக்சிஜனுக்கு இவ்வளவு பணம் என்று சொல்லி அந்த ரிசிப்ட் கொடுத்தார்களாம். அதை பார்த்த போது இவர் விம்மி விம்மி அழுதாராம். அப்ப டாக்டருக்கு பயம் வந்துட்டு, இவருக்கு என்ன இப்ப எல்லாம் சுகமாயிட்டது, ஏன் இப்ப இவர் அழுகிறார் என்று. அவர் சொன்னாராம், அதுல கணக்கு பார்த்துட்டு, இத்தனை அவர்ஸுக்குள்ளே எனக்கு இந்த ஆக்சிஜனுக்கு இவ்வளவு டாலர்ஸ் நீங்க போட்டு வைத்திருக்கிறீங்க, நான் பிறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஃப்ரீயா நான் ஆக்சிஜனை சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், கடவுளுக்கு பணம் கொடுக்கில் எவ்வளவு கொடுக்க வேண்டியது எல்லாம் இலவசமாக கர்த்தர் கொடுத்திருக்காரு, நன்றி சொல்லி இருக்கிறோமா? உணர்ந்து இருக்கிறோமா? எல்லாமே டேக் இட் ஈஸியா நாங்க விட்டு விடுகிறோம். உணவு, உடை, ஆரோக்கியம் தந்திருக்கிறார், எவ்வளவு சமாதானம் தந்திருக்கிறார், எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் வெளியே போய் சுபத்திரத்தோடு நானும் என் குடும்பமும் வீடு திரும்புகிறோம். ஒவ்வொன்றையும் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இவள் ஒரு நன்றி உள்ள பெண்ணாக இருக்கிறாள். அடுத்தது அது மாத்திரமல்ல, 6வதாக அந்த 14வது வசனத்திலே பார்க்கும்போது, பின்னும் போவா சாப்பிட்ட வேளையிலே அவளை பார்த்து, நீங்க வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படி அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். ஒரு ஷேரிங் வுமன். அவளுக்கு அங்கே, அதாவது போவாசுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. போவாஸ் ஒரு பாகுபாடு பார்க்கிறவர் இல்ல, இயேசு பாகுபாடு பார்க்கிறவர் இல்ல. தான் சாப்பிடுற அந்த திராட்சை ரசத்திலே தொட்டு சாப்பிடும்படிக்கு அவளுக்கு அங்கே சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அது மாத்திரமல்ல, வறுத்த கோதுமை, அதனால சுவையான சாப்பாடு, அதையும் அவளுக்கு கொடுக்கிறதை நமக்கு ஒரு சுவையான சாப்பாடு கொடுத்திருக்கிறார் இயேசப்பா. அது என்ன தெரியுமா? அன்றைக்கு வானத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிட்டு 6 லட்சம் பேர் மரித்தார்கள். ஆனால் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணி, இந்த சரீரத்தை போஜனம் பண்ணுகிறவன் மரித்தாலும் பிழைத்திருப்பான் என்று தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் தந்தார். அதுக்கு நன்றி சொல்லுகிறோமா? பஞ்சாமிர்தம் வாங்கும் போது நாங்கள் இப்படியாக வலது கையை மேல வைத்து இப்படி வாங்குவோம். அது சாதாரணமான பஞ்சாமிர்தம், அதனால எங்களுக்கு ஜீவன் இல்லை. பேய்களாலும் பில்லிசூனியங்களாலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய சரீரம் பாவமே இல்லாதது. நம்மை பாவம் போக்கும்படி அவர் தன்னுடைய சரீரத்தை பெற்று தந்தார். அதற்கு நன்றி சொல்லுகிறோமா? எல்லாம் ஒரு சும்மா கலாச்சாரம் போல செய்கிறோமா? அப்படி இருக்கவே கூடாது. தெய்வத்தின் சரீரத்தை நாம் சாப்பிடுகிறோம். தெய்வத்தின் ரத்தம், குற்றமில்லாத ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். அதை சாப்பிடும் போது இந்த ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? இந்த ஆத்மாவிலே, ரத்தத்திலே, ஆத்மாவிலே இருக்கிற பாவத்தை போக்க சரீரம் எதற்காக பிற்கப்பட்டது? சரீரத்தில் இருக்கிற அந்த ஐம்புலன்களாலே வரக்கூடிய பாவங்களை அகற்றுவதற்கு. ஆகவே அந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்லப்பட்ட அந்த திருவள்ளுவர் திருக்குறளிலே, சிலுவை என்ற பொறியிலே அவர் 5 அவித்தார். ஐம்புலன்களால், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன்களால் செய்த பாவங்களை அவித்து நமக்காக, பாவமே இல்லாத அவர் அந்த பாவத்தை போக்கினார். அவருடைய வழி நிற்பவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று திருக்குறள் எழுதி வைத்து போய்விட்டார் திருவள்ளுவர். ஆனால் இதை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் அநேகருக்கு கிடைக்காத சிலாக்கி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவள் நன்றி உள்ளவள் மாத்திரமல்ல, அவள் என்ன செய்கிறாள்? ஒரு ஷேரிங் வுமனாக அந்த சாப்பிட்டதிலே மீதியை தன்னுடைய மாமியாருக்கு எடுத்து வைக்கதை பார்க்கிறோம். ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் கொடுக்கிறவர்கள். உங்களை பற்றி இந்த விஷயத்தை சொல்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை. நீங்கள் நிறைவாக கொடுக்கிறவர்கள். நான் சிஸ்டர் நாகேஷுக்கு அடிக்கடி சொல்லுவேன்,
இந்த நம்முடைய சபை உதாரணத்துவம் கொடுக்கிறது, இந்த சபையும் அப்படியான ஒரு சபை என்று சொல்லி. ஆகவே உங்களிடத்தில் இந்த ஷேரிங்கை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கொடுக்கிறவர்கள். ஆனால் அவளிடத்தில் காணப்பட்ட அடுத்த 6வது சுபாவம், அவள் ஒரு ஷேர் பண்ணுகிறவள். தனக்கு கிடைத்ததிலே ஒரு பகுதி எடுத்து வைத்து அவங்க மாமியார் கொடுக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 7வதாக 3வது அதிகாரம் 3வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். நீ குனிந்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்துக்கு போய் அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. இங்க 2வது முதல்ல இருந்து நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா குளித்து, ஆமா இந்த 3லே சொல்ல, நீ குளித்து எண்ணெய் பூசி, அதாவது இயேசுவோடு ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்துக் கொண்டு நாம் சபை ஐக்கியம். ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்காக நான் கர்த்தர் நன்றியோடு சோத்தரிக்கிறேன். அவர்களும் ஒருவேளை நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம். அதனாலே கோவிட் டைம் எங்களுக்கு இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸை கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்படியாக வரும்போது ஒருவரால் ஒருவர் நாம் அனல் மூட்டப்படுகிறோம். அவர்களுக்கு வர முடியாது, நோயாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், அவர்கள் அப்படி பார்க்கல, ஒரு தவறும் இல்லை. ஆனால் வரக்கூடியவர்கள் நாம் இங்கே வந்து சபை ஐக்கியம் கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவள் அப்படியாக போய் யூத கலாச்சாரத்தின்படி சில ஸ்டெப் எடுக்கிறாள். அந்த காரியத்தை நீங்களே வாசித்து பாருங்கள். அது நகோமி அதை சொல்லுகிறான். அது ஒரு வெரி ஹார்ட் திங். உண்மையாக ஒரு தமிழ் பெண்ணாக நான் அதை சொல்லுவதற்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே அந்த காரியத்தை செய்ய என்று சொன்ன போது அவள் என்ன செய்கிறாள்? அப்படியே கீழ்ப்படுகிறாள். இதுதான் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியானவர் பரலோக கலாச்சாரத்தின்படி நம்மை சில காரியங்களை செய்ய என்று சொல்வார். முழுகு, ஞானஸ்நானம் எடு, பரிசுத்தான அபிஷேகம் பெறு, ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, சபையக்கத்திலே நன்றாக இரு, கொடு, இப்படிப்பட்ட சில காரியங்களை சொல்லும் போது அது கீழ்ப்படியும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. இப்படியாக அவள் என்ன செய்கிறாள்? அப்படியாக போவாசோடு போய் கதைத்து முடித்து அதன் பின்பதாக போவாஸ் என்ன செய்கிறாரு? நீ வீட்டுக்கு போ மகளே, நான் இந்த காரியத்தை நான் ஓய் என்று ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு என்னை விட அதிக நெருக்கமானவர், அவரிடத்தில் நான் கேட்க போகிறேன், அவர் உங்களை ஏற்றுக்கொண்டால் சரி, அல்லது நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆகவே அந்த ஓய் என்ற மனிதனை கூப்பிடுகிறார். அவர் கூப்பிட்ட போது அவர் ஆமா லேண்ட் விற்க போறார் நகோமி என்ற, ஆமாமா நான் வேண்டுகிறேன் என்று சொன்னார். ஏன் லேண்ட் வேண்டினா வயல்ல விளைச்சல் வரும். ஆனால் அந்த போவாஸ் சொன்னார், நீ வேண்டும் போது அதை நகோமி கையில அல்ல, ருத்தினுடைய கையிலே வேண்டவனும். அவர் உடனே என்ன நினைத்தார்? நோ நோ நோ, இது நமக்கு சரி வராது, மக்லோனுடைய பெயர் தான் வரப்போகிறது, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் என்னுடைய பெயர் வராது, மக்லோனுடைய பெயர் வரும் என்று சொல்லி அவர் தன்னுடைய செருப்பை கலட்டி விட்டு நான் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி போய்விட்டார். போவாஸ் அவளை திருமணம் செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே போவாஸ் என்று சொன்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரிச்சஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஹெல்த் என்று தான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே ஆரோக்கியமும் பலமும் ஐஸ்வர்யமும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ருத்து அவனை திருமணம் பண்ணி அவர்களுக்கு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையின் பெயர் ஓபேத் என்று நாங்கள் பார்க்கிறோம். டைம் ஆகிவிட்டபடியால் நான் சுருக்கமாகவே சொல்லிவிடுகிறேன். ஓபேத் என்ன செய்கிறார்? ஈசாயை பெறுகிறார். நான் இந்த மத்தேயு, அது நல்லொரு வேர்டு, அதை வாசிக்காமல் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. மத்தேயு 1வது அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள் நானே வாசிக்கிறேன். சல்மோன் போவாசை ராகாமனிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ருத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஒரு ஸ்லேவாக வந்த ஒரு பெண், அவளுடைய 3வது ஜெனரேஷன் தாவீது ராஜா. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, whatever your background doesn't matter. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது ராஜாதி ராஜாக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா காணல. ஹல்லேலூயா என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே உண்மையாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள். அவர்கள் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவள் என்ன செய்தால்? ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து நகோமி கொடுத்தாள். ஓபேத் ஈசாயை பெற்றார். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். தாவீது ராஜாவின், அதாவது ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றின இளங்கிளை என்று ஏசாயா 11வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த இயேசு கிறிஸ்து தாவீதுடைய தகப்பனுடைய வேறு என்று வேரிலே வந்த இளங்கலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீதின் திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று இயேசு உயிர்த்தெழுந்து சொன்னார். நான் திரும்பவும் வருவேன், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு எவர்லாஸ்டிங் பிகினிங், நியூ பிகினிங் டு எவர்லாஸ்டிங் பிகினிங். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டதா உங்களுக்கு? நாம் எல்லாம், நான் ஒரு இந்து, விக்கிரகங்களை வணங்கினவர். அது நான் தெய்வம் என்று நினைத்து ஏன் என்னுடைய குடும்பத்தில் விக்கிரகத்தையே செய்து விற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த வேதத்தை எனக்கு கற்றுத்தந்து நடத்தி வருகிறார் என்று சொன்னால் உங்களை நடத்த மாட்டார் அன்பான சகோதர சகோதரிகளே. அவருக்கு ஒரு ஆத்துமா பெற்றெடுப்பதற்கு உங்களால் முடிந்ததை உங்களுக்கு செய்ய முடியும். அனுப்பலாம், இங்கே இருந்து மிஷனரிஸை அனுப்பலாம். இங்கே எழுதப்பட்டிருக்கதை நான் வாசித்து பார்த்தேன். உண்மையாகவே ஒரு மிஷன் விஷன் இருக்க வேண்டும். நாம் ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை அர்ப்பணிக்க, ஓகே வயது போய்விட்டது என்று சொன்னால் நாம் கொடுத்து, இங்கே இருக்கிற நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு வருடம் வரும்போது தாங்குகிறீர்கள். ரியலி ரியலி தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல். உங்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் இன்னும் அதிகமாக நாம் கடைசி காலத்துக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறோம், கடைசி நிமிஷங்களுக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக நாம் ஜெபத்தில் முழந்தாளில் இருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். கடவுள் ஏவினால் நாம் கொடுத்து உதவ வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி செய்யும் போது நாம், அதாவது நித்திய ராஜ்யத்துக்கென்று சந்ததிகளை பெற்றெடுக்கலா இருப்போம். உங்களுக்கு போக முடியாது, உங்களே பேச முடியாது, பரவாயில்லை. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு அநேகரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு இயலும். நீங்கள் கொடுத்து உதவுங்கள். இந்த சபையை குறித்து, நான் அந்த கொடுப்பனவை குறித்து பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றால், இது கொடுக்கிற சபை எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஆத்தும ஆதாயத்துக்காக நாம் பாடுபட வேண்டியது உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஒர்க்கிங் பிளேஸ், ஒவ்வொரு இடத்திலும் காண்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவள் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நகோமியை காப்பது. அவள் ஒரு பிரதிபலன் பாராத படிக்கு அவள் ஒரு ஃபர்ம் டிசிஷன் எடுத்தாள். அது மாத்திரமல்ல, ஹார்ட் ஒர்க்கராக இருந்தால், தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்பதை அறிந்திருந்தால், அங்கே உதவி கிடைத்த போது நன்றி சொன்னாள். அது மாத்திரமல்ல, அவள் என்ன செய்தாள்? தனக்கு கிடைத்த சாப்பாட்டிலே ஷேர் பண்ணினாள். ஷேர் பண்ணினது மாத்திரமல்ல, அவள் என்ன, அவளுடைய சந்ததி பெருகுகிறது. இன்றைக்கு வரைக்கும் ரூத்தினுடைய சந்ததி பெருகிறது. புறஜாதி மக்களாகிய எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊடாக பரிசுத்த ஆவியானவர் தந்த ரட்சிப்பை தான் இந்த ரூத் புத்தகம் 8வது புஸ்தகமாக வேதத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அரவதி கரபோ சந்தரதி கலவதோரவா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அருமையான இந்த சபைக்காய், இதுல அப்பா இந்த சபையின் ஃபவுண்டர் பிரதர் குமாரசாமி அவருடைய குடும்பத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஐயா, இங்க இருக்கிற போதகர்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில இருக்கிற எல்டர்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவரே, இந்த சபையிலே கட்டாவே எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை சாதனையா மாற்றி கட்டாவே உம்முடைய வருகை வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் அப்பாதவனை நிலைத்திருக்க வைத்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த சபையை சார்ந்த வாலிப பிள்ளைகள் கட்டாவே இந்த சபையின் பொறுப்பை கட்டாவே எடுத்து அப்பாதவனை உம்முடைய வருகை வரையிலும் இந்த சபை வளர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள், அவர்கள் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருப்பார்கள் என்றபடி இந்த சபை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க இங்கே இருக்கிற வயோதிப தாய்மார் தகப்பன்மாருக்கு ஆண்டவரே, you are the healer Father Lord, you are the healer Father Lord, stretch out your wounded hand and strengthen them Father Lord, heal them Father Lord. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நரை வயதிலும் முதிர் வயதும் கனிதந்து புஷ்டியும் பசுமா இருக்க கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய பிரகாரங்களை செழித்திருக்க ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கலங்காதே என்று சொல்லுகிறீங்க. யாரோ ஒருவர் ஒரு துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கலங்க வேண்டாம் மகளே, நீ கலங்க வேண்டாம். உன்னை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் நான் வைத்திருக்கிற திட்டம் ஒரு நாளும் மாறுவது இல்லை என்று நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. மகளே, நீர் எதை குறித்தும் கவலை வேண்டாம்.
என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்படுவதனால் ஒருவன் தன் சரீர வளர்ச்சியில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆனால் சரீரத்தில் நோய்கள் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், யாரோ ஒருவர் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, அப்பா, இந்த துக்கத்தோடு வந்திருக்கிற ஐயா மகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுடைய துக்கத்தை நீங்க சந்தோஷமாக மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you very much.